இளவரசர் பயாயா. ஒரு காலத்தில் தூர தேசத்தில் ஒரு அமைதியான நாட்டில் இருந்த ராணி இரட்டை மகன்களை பெற்றெடுத்தாள். இது அரண்மனையில் கொண்டாட்டமாக இருந்தது. ஆனால் அப்பொழுது அரசர் யுத்த காலத்தில் போராடி கொண்டிருந்தார். ஆனாலும் செய்தி விரைவாக பயணித்தது. சிறுவர்கள் வளர வளர அந்த இரட்டையரில் முதலில் பிறந்தவர் சிறிது கடினமானவர், எப்பொழுதும் வெளியில் விளையாடி கொண்டிருப்பார். மற்றொரு பக்கம் அவரது சகோதரர் உட்புறங்களிலேயே விளையாடி கொண்டிருப்பார். எப்பொழுதும் அவரது தாயாரை பின்தொடர்ந்தே செல்வார். ராணி தோட்டத்திற்கு சென்றாலும் அவரை பின்தொடர்வார். இந்த காரணத்திற்காக இளைய இளவரசன் தாயின் அன்பிற்கு உரியவராக இருந்தார். இவர்களில் மூத்தவன் யார் அன்பே? அரியணையில் அமரும் உரிமை மூத்தவனுக்கு இருக்கிறது என்பதால் அரசர் கேட்கிறார் என்பதை ராணி அறிந்திருந்தாள். மிக நன்று. நீ வளர்ந்தவுடன் இந்த நாட்டிற்கு அரசனாக நீதான் இருப்பாய். வில் அவரது சகோதரர்தான் வருங்கால அரசர் என்பதை கேள்விப்பட்டவுடன் மனம் உடைந்து அனைத்தையும் குதிரையிடம் கொட்டி தீர்த்தார். நான் உலகை காண விரும்புகிறேன். புதிய சாகசத்தை அனுபவிக்க விரும்புகிறேன். என் சகோதரர் அரசராவார் என்ற செய்தியால் களைப்பாக இருக்கிறேன். அப்பொழுது ஒரு ஆச்சரியம் நடந்தது. நீங்கள் வீட்டில் சந்தோஷமாக இல்லை என்பதால் வெளி உலகத்திற்கு செல்லலாம். சிறிய குதிரை மனித குரலில் பேசியது. ஆமா, முன்னால் எப்படி பேச முடிகிறது? அதை கேட்காதீர்கள். நான் உங்களிடம் சொல்ல முடியாது. நீங்கள் எனக்கு கீழ்ப்படிந்தால் நான் உங்களுக்கு நண்பராகவும் ஆலோசகராகவும் இருப்பேன். ஆனால் உங்கள் தந்தையின் அனுமதி இல்லாமல் போகாதீர்கள். என்னை தவிர வேறொருவரையும் எந்த குதிரையையும் கூட்டி செல்லாதீர்கள். உறுதி அளிக்கிறேன், உறுதி அளிக்கிறேன். இளவரசர் அரசரிடம் அழுது கெஞ்சினார். ஆனால் அரசருக்கு மகன் விட்டுச் செல்வதில் விருப்பமில்லை. இளவரசர் வெளியேற அனுமதி தர மறுத்தார். ராணி சமாதானப்படுத்திய பிறகு அரசர் தயக்கத்துடன் சம்மதித்தார். ஆனால் தனது ஆளுமைக்கு ஏற்றவாறு இருக்க வேண்டும் என்று இளவரசருடன் தனது ஆட்களையும் குதிரைகளையும் அவருக்கு பாதுகாப்பாக அனுப்பி வைத்தார். எனக்கு பாதுகாவலர்கள் எதற்கு அப்பா? எனக்கு கொஞ்சம் பணம் கொடுங்கள், சொந்த குதிரையில் சவாரி செய்வேன். மீண்டும் இளவரசர் அரசருடன் வாதிட்டார், கெஞ்சினார். இறுதியில் அவர் விரும்பியதை அரசரிடமிருந்து பெற்றார். தயவு செய்து ஒரு வருடத்திற்குள் திரும்புவதாக வாக்களி. உன்னுடைய இருப்பிடம் பற்றி தகவல் அனுப்பு. அனுப்புகிறேன் அம்மா. சரி, நான் போய் வருகிறேன். ஆச்சரியமாக சிறிய குதிரை பெரிய குதிரைக்கும் மேலாக வேகமாக ஓடியது. ஏனென்றால் இது சாதாரண குதிரை அல்ல. ஆண்டுகள் இதை தொட்டது இல்லை. அதன் கோட் மென்மையாக இருந்தது, கால்கள் வலுவாக இருந்தது. எவ்வளவு தூரம் பயணம் செய்தாலும் அது எப்பொழுதும் புத்துணர்ச்சியுள்ள குதிரையாகவே இருந்தது. வா, போய் அந்த நகரத்தை பார்க்கலாம். போகலாம். அருகிலுள்ள நகரத்திற்கு நீங்கள் தனியாக போக வேண்டும். ஊமையாய் நடியுங்கள். ஊமை? சரி, நான் ஒரு அழகான அந்நியனாக ஆகலாமா? உங்களை ஒருபோதும் காட்டிக்கொள்ள கூடாது. நீங்கள் ராஜாவை அங்கு சந்தியுங்கள். அவர் உங்களுக்கு வேலை கொடுப்பார். உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் பாறைக்கு வந்து 3 முறை தட்டுங்கள். அது தானாக திறக்கும். சரி, நான் என்னை மறைத்துக் கொள்ள வேண்டும். இளவரசர் நேராக சென்று அரசரை சந்தித்தார். இளவரசர் தன் கண் ஒன்றை மறைத்திருந்தது. அவர் முகம் வெளிர் மற்றும் சோர்வாக இருந்தது. மாறுவேடம் கை கொடுத்தது. மன்னர் பரிதாபமான முறையில் இளவரசர் மீது பரிவு கொண்டிருந்தார். இளைஞர் பேச முடியாததை பார்த்து அரசர் பரிதாபப்பட்டு அவரை வேலையில் சேர்த்துக் கொண்டார். இளவரசர் தனது திறமையை வெளிக்காட்டிக் கொண்டிருந்தார். அரசர் இளவரசரை அரண்மனையை நிர்வகிக்க நியமித்தார். இளவரசரும் பணியாட்களுடன் பேசினார். அரசருக்கும் அவ்வப்போது அறிவுரை கூறிக்கொண்டிருந்தார். அரண்மனையின் வேலைகளை முடிப்பதற்கு இங்கும் அங்கும் ஓடிக்கொண்டே இருப்பார். அனைவரும் அவரை நேசித்தார்கள். விரைவிலேயே அவரை பயாயா என்று அழைத்தார்கள். ஏனெனில் அவர் சொன்ன ஒரே வார்த்தை அதுதான், பயாயா. அரசருக்கு 3 மகள்கள் இருந்தனர். அவர்கள் அனைவரும் அழகானவர்கள்.
முதலில் டெபீனா, இரண்டாவது புடின்கா, மூன்றாவது ஸ்லவீனா இளையவள். இளவரசர் அவர்களுடன் நேரத்தை கழிக்க விரும்பினார். இளவரசர் ஊமையாக மற்றும் அசிங்கமாக வேடமிட்டு இருந்ததால் அரசரும் அதை ஆட்சேபிக்கவில்லை. பெண்களுக்கும் இளைஞரை பிடித்து இருந்ததால் எங்கு சென்றாலும் அவரை அழைத்துச் சென்றனர். இளவரசருக்கும் அவர்களை பிடித்திருந்தது. ஆனால் மிகவும் நல்லவளான ஸ்லவீனாவை இளவரசர் விரும்பினார். மற்றவர்களை விட இவளுக்கு மட்டும் இளவரசர் சிறிது சிறப்பாகவே செய்தார். சிறந்த பூமாலையை செய்து அவருக்கு அணிவித்து அதை அழகு பார்ப்பார். டெபீனா, புடின்கா இருவரும் ஸ்லவீனாவை கேலி செய்வார்கள். ஆனால் இந்த கேலிகளையும் பயாயாவின் அதிக கவனத்தையும் அவள் கண்டுகொள்வதில்லை. ஒரு நாள் அரசர் வருத்தமாக இருப்பதை பார்த்த பயாயா தனது சைகை மொழியை பயன்படுத்தி என்ன விஷயம் என்று அரசரிடம் கேட்டார். எங்கள் அனைவருக்கும் அன்பான சிறுவனே, எங்களை மிரட்டிக் கொண்டிருக்கும் ஒரு விஷயத்தை பற்றி உனக்கு தெரியாதா? பல ஆண்டுகளுக்கு முன்பு 3 டிராகன்கள் அருகே இருக்கும் பாறைகளின் மீது வந்து 3ம் இறங்கின. முதலாவது 9 தலைகள், இரண்டாவது 17 தலைகள், மூன்றாவதற்கு 27 தலைகள் கொண்டிருந்தது. அவைகள் நாட்டை நாசப்படுத்தியது, கால்நடைகளை விழுங்கி மக்களை கொன்றது. டிராகன்கள் நகரத்தை தாக்கி எல்லாவற்றையும் எரித்தது. அவைகளை சமாதானப்படுத்த எங்களிடம் இருந்த எல்லா உணவையும் ஊருக்கு வெளியே வைத்தோம். அதனால் விரைவிலேயே நாங்கள் பட்டினியாக இருந்தோம். விரக்தியான நான் அனுபவசாலியான ஒரு வயதான பெண்மணியை நீதிமன்றத்திற்கு அழைத்தேன். இந்த ராட்சதர்களை நம் நாட்டிலிருந்து விரட்டுவதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா என்று கேட்டேன். கடவுளே, என் கண்மணிகளான 3 மகள்களும் வயதிற்கு வந்த பிறகு அந்த அரக்கனிடம் கொடுக்க வாக்களிக்க வேண்டும் என்று கூறினார். அப்பொழுது என் 3 மகள்களும் குழந்தைகளாக இருந்தனர். எனவே என் நாட்டை காப்பதற்காக என் மகள்களை தருவதாக டிராகனுக்கு வாக்களித்தேன். என் அரசி துயரத்தால் இறந்து விட்டாள். ஆனால் என் மகள்கள் விதியை பற்றி தெரியாமல் வளர்ந்தார்கள். நான் வாக்களித்த பிறகுதான் அந்த டிராகன்கள் பறந்து சென்றன. ஆனால் நேற்று வரை அவைகளை பற்றி எந்த செய்தியும் கிடைக்கவில்லை. திடீரென்று நேற்று இரவு டிராகன்கள் மீண்டும் தங்கள் பழைய பாறைக்கே வந்து குடியேறி இருக்கின்றனர், கர்ஜனையும் செய்கிறது என்ற செய்தி வந்தது. நாளை நான் அவைகளுக்கு என் மூத்த மகளை பலியாக்க வேண்டும். அடுத்த நாள் என் 2வது மகளை அனுப்ப வேண்டும். இறுதியில் என் இளைய மகள். கடைசி காலத்தில் நான் யாரும் இல்லாத அனாதையாக வாழும் சூழ்நிலையில் தள்ளப்படுகிறேன். டிராகனை பற்றியும் இளவரசிகளின் நிலைமையை பற்றியும் பயாயா சொன்னார். எனக்கு தெரியும். நான் உங்களை இங்கு அழைத்து வந்ததே இளவரசிகளை நீங்கள் காப்பாற்றத்தான். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. இது உங்கள் விதி. நாளை காலை சீக்கிரம் திரும்பி வாருங்கள். நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்வேன். மிக்க நன்றி சிறிய குதிரையே. பயாயா சந்தோஷப்பட்டாலும் அவரது மாறுவேடம் களையக்கூடாது என்பதை உறுதி செய்ய அவர் முகத்தை மறைக்க வேண்டியிருந்தது. என் தொட்டியின் கீழ் கல்லை உயர்த்தி நீங்கள் கண்டுபிடித்ததை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த 3 ஆடைகளும் உங்களுக்காகத்தான். ஆனால் இன்று சிவப்பு நிறத்தை அணியுங்கள். ஆனால் நான் வீரன் அல்ல. பயப்படாதீர்கள். உங்கள் வாள் மீது நம்பிக்கை வையுங்கள். அந்த டிராகனை வெட்டுங்கள். நினைவில் கொள்ளுங்கள், என்னை அகற்றாதீர்கள். பின்னால் போ. அடடா, நாம் அப்பாவிடம் செல்ல வேண்டும். இந்த செய்தியை உடனே தெரியப்படுத்த வேண்டும்.
நாளை அது என் முறை. இந்த வீரன் எனக்காகவும் வந்தால் நன்றாக இருக்கும். அங்கு செல்லும் காரணத்தால் அவர்கள் பயந்திருந்த போதிலும் அவர்களிடம் நம்பிக்கை இருந்தது. பயாயா அவர்களை சிரிக்க வைப்பதில் வெற்றி பெற்றார். அதனால் அவர்கள் பயமின்றி இருந்தனர். மற்ற இரு மகள்களுக்கும் ஆறுதலையும் எந்த தீங்கும் ஏற்படாது என்பதை உறுதிப்படுத்தினார். ஓ, அதோ அங்கே! அப்பொழுது பெரிய வீரனாக பயாயா காணப்பட்டார். இப்பொழுது வெள்ளை நிற ஆடை அணிந்திருந்தார். 18 தலை டிராகனை வெட்டி வீழ்த்திய பிறகு அடுத்த போருக்கு தயாரானார். இம்முறை பயாயா வியக்கத்தக்க முறையிலும் எளிதான முறையிலும் சண்டை போட்டு வெற்றி பெற்றார். சவாரி செய்வதற்கு முன் துணிச்சலான வீரரிடம் பேசாதது உன் தவறு. நாளை அவர் என்னை விட வந்தால் நான் அவருக்கு முன்பாக முட்டியிட்டு அவர் என்னுடனே கோட்டைக்கு திரும்பும் வரை எழுந்து நிற்க மாட்டேன். என்ன ஆயிற்று பயாயா? சாரி, நாளை இந்த மர்ம வீரனை நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து சந்திப்போம். குறிப்பாக ஸ்லவேனா பயாயாவிற்கு முன்பாக முண்டியிட்டு அவரது உடையின் விளிம்பை பிடித்துக் கொண்டு அவரின் மனதை கொள்ளை கொள்வது போல் பார்ப்பதை பயாயாவால் மறுக்க முடியவில்லை. அவரது இதயம் உருகி அவள் கேட்ட எதையும் செய்ய தயாராக இருந்தார். நீ ஏன் அப்படி செய்தாய்? அவர்கள் உங்கள் அடையாளத்தை ஒருபோதும் அறியக்கூடாது. ஸ்லவேனா மற்றும் அரசரை காப்பாற்றிய வீரர் திடீரென்று போனதைக் கண்டு அனைவரும் ஏமாற்றமடைந்தனர். ஆனால் விரைவிலேயே பாதுகாப்பாக திரும்பியதைக் கண்டு அனைவரும் மகிழ்ந்தார்கள். இது முடிந்தவுடன் ஒரு வல்லரசு நாடு இவர்களுடன் போர் அறிவித்தது. அதனால் அரசர் அண்டை நாட்டு பிரபுக்களை ஒன்றாக வரவழைக்க கடிதம் அனுப்பினார். பல தைரியமான பிரபுக்கள் இப்பொழுது அரசர் முன் நின்றார்கள். அவர்கள் வந்தார்கள். அவர்கள் செய்யும் உதவிக்கு தனது 3 மகள்களையும் கொடுப்பதாக வாக்களித்தார். இந்த ஊக்குவிப்பினால் ஒவ்வொரு இளம் பிரபுக்களும் தங்களது விசுவாசத்தை காட்ட தங்களது படையை திரட்டத் துவங்கினார்கள். நாலா பக்கங்களிலிருந்து துருப்புக்களையும் வரவழைக்கத் தொடங்கினார்கள். விரைவிலேயே அரசர் தயாராகிவிட்டார். அரசர் தன் படையை போருக்கு ஆயத்தம் செய்துவிட்டார். அரண்மனையின் அனைத்து காரியங்களையும் பயாயாவிடம் வழங்கிய அரசர் தன் 3 மகள்களின் பாதுகாப்பையும் பயாயாவிடம் ஒப்படைத்தார். பயாயா அவரது கடமையை உண்மையாகவே செய்தார். அரண்மனையை கண்ணும் கருத்துமாக கவனித்துக் கொண்டது மட்டுமில்லாமல் 3 இளவரசிகளையும் அவர்கள் மனம் கோணாமல் மகிழ்ச்சியாகவே வைத்திருந்தார். ஒரு நாள் அவர் தனக்கு நோய் வந்துவிட்டது என்று கூறினார். ஆனால் அதற்கு மருத்துவரின் ஆலோசனை வேண்டாம், அதற்கு பதிலாக வயலுக்கு சென்று சில மருத்துவ மூலிகைகளை கொண்டு வருவதாக கூறினார். இளவரசிகள் சிரித்தனர், ஆனாலும் அனுப்பினர். சிறிய குதிரையும் நேரத்தை வீணடிக்காமல் வந்து சேர்ந்தது. ராஜாவின் படை பலவீனம் அடைந்து வருகிறது. நாளை அவர்களின் விதி தீர்மானிக்கப்படும். வெள்ளை உடை அணிந்து உங்களுடைய வாளை எடுத்துக் கொள்ளுங்கள். எதிரிகளின் நடுவில் புகுந்த பயாயா பயங்கரமாக சண்டையிட்டு அனைவரையும் சாய்த்தார். அரசரின் படைகள் சந்தோஷம் அடைந்தன. வீரனை சுற்றி அனைவரும் போற்றினார்கள். எதிரிகள் உடைந்து சிதறி ஓடினார்கள். இவரது அரசர் மிகவும் வலிமையான வெற்றி ஒன்றை பெற்றார். தைரியம் உள்ள வீரனே, தயவு செய்து இன்று இரவு எனது கூடாரத்திற்கு வாருங்கள். நன்றி அரசே, ஆனால் என்னால் முடியாது. அந்நிய ஒரு வீரர் திடீரென்று தோன்றி நாட்டை காப்பாற்றினார் என்று இளவரசிகள் கேள்விப்பட்ட போது மற்ற எவருக்கும் இவர்கள் மணப்பெண்ணாக விருப்பம் கொள்ளவில்லை. அந்த வீரர் அவர்களில் ஒருவரை கேட்டு வருவார் என்று நினைத்தார்கள். எனது அன்பான யுத்த தோழர்களே, எனக்கு ஆதரவு கொடுத்த உங்களுக்கு எனது மகள்களின் கரங்களை கொடுப்பதாக நான் வாக்குறுதி கொடுத்தேன். நீங்களும் எல்லோரும் எனக்கு பலமான ஆதரவை கொடுத்தீர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் என் மகள்களில் ஒருவரை கைகோர்க்க தகுதியுடையவர்கள். ஆனால் எனக்கு இந்த 3 மகள்கள் மட்டுமே உள்ளனர். உங்கள் மூவரில் என் மகள்களை திருமணம் செய்து கொள்ள நான் இப்பொழுது
உங்களுக்காக பரிந்துரை செய்கிறேன். எல்லோரும் என் தோட்டத்தில் வரிசையாக நில்லுங்கள். என் ஒவ்வொரு மகள்களும் உப்பரிகையிலிருந்து ஒவ்வொரு தங்க ஆப்பிளை கீழே போடுவார்கள். அந்த ஆப்பிள் யாரிடம் உருண்டு செல்கிறதோ அவரை என் மகள் மணப்பாள். அன்று இரவு ஒரு பெரிய விருந்து நடந்தது. ஆனால் விருந்துக்கு வர மறுத்து ஸ்லவேனா தன் அறையிலேயே தங்கியிருந்தாள். இறுதியாக அந்த சிறிய குதிரை தனது எஜமானரை அழைத்துச் சென்றது. அவர்கள் அரண்மனையை அடைந்தார்கள். பயாயா இறங்கினார். அவர் தனது உண்மையான நண்பருக்கு விடைபெற்று முத்தம் கொடுத்தார். சிறிய குதிரை மறைந்து விட்டது. பயாயா, இளவரசி உங்களுடன் பேச விரும்புகிறார். உன் மணவாளனிடம் கோபமாக இருப்பதால் மறைந்து இருக்கிறாயா? நீ என் மணவாளன் அல்ல, பயாயா தான் என்னுடைய மணமகன். ஆனால் நான் தான் பயாயா. நான் தான் உனக்கு மாலை அணிவித்தவன். உன்னையும் உன் சகோதரிகளையும் காப்பாற்றி போரிலும் உன் தந்தைக்கு உதவி செய்தேன். இதோ உன் தந்தையின் ஆடையின் துண்டு. என் காயத்தை இந்த துணியால் கட்டினார். எல்லோருக்கும் விளக்கமளிக்கப்பட்ட போது அரசர் மகிழ்ச்சி அடைந்தார். விருந்தினர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். டொபீனா மற்றும் புடின்கா பொறாமையோடு ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். திருமணத்திற்கு பிறகு பயாயா தனது பெற்றோரை பார்க்க ஸ்லவேனாவுடன் சென்றார். அவர் தனது சொந்த ஊரை அடைந்த பொழுது எல்லோரும் அவர் திரும்பியதை வரவேற்றனர். ஏனென்றால் அவர் நீண்ட காலத்திற்கு முன்பே இறந்து விட்டார் என்று நினைத்திருந்தார்கள். சிறிது காலத்திற்கு பிறகு பயாயா தன் நாட்டை வென்றார். அவர் நீண்ட காலம் வாழ்ந்து தன் மனைவியுடன் மிகவும் சந்தோஷமாக வாழ்க்கையை அனுபவித்தார்.